Hello friends, welcome to my channel. நான் தான் FARIDA. SBI CLERK PRELIMS-க்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம ஜஸ்ட் நம்மளோட ஸ்பீட் ப்ராக்டிஸ்க்காக மட்டும்தான் நம்பர் சீரீஸ்ல 5 கொஸ்டின்ஸும் பிளட் ரிலேஷன்ல 5 கொஸ்டினும் இருக்கு. இப்ப நம்பர் சீரீஸ்க்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நான் 20 செகண்ட் டைம் தருவேன். அந்த டைம்குள்ள உங்களுக்கு அந்த நம்பர் சீரீஸோட பேட்டர்னும் ஆன்சரும் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. அண்ட் பிளட் ரிலேஷனுக்கு 1 minute டைம் தருவேன் அதை சால்வ் பண்றதுக்கு. அண்ட் அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 5 செகண்ட் டைம் தருவேன். ஸோ இவ்வளவு டைமுக்குள்ள உங்களால இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஸோ இது ஜஸ்ட் உங்களோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்காக மட்டும்தான். கண்டிப்பா டெய்லியும் ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுங்க. அப்பதான் SBI CLERK ப்ரிலிம்ஸை நீங்க கிளியர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப செஷனுக்குள்ளேயே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் சீரீஸ் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Your time starts now. Three, two, one. So friends, இதுக்கான பேட்டர்ன் இதுதான். into 0.5 into 1.5 into 2.5 into 3.5 into 4.5. So இது into 1/2 into 3/2 into 4/2 into 5/2 into 7/2 into 9/2 அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆட் நம்பர் டிவைடட் பை 2, அதுதான் இதோட பேட்டர்ன். இதுல உங்களுக்கான ஃபைனல் ஆன்சர் 236.25 கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Three, two, one. So friends, இதுக்கான பேட்டர்ன் into 3 minus 7 எல்லாமே அதுதான். இப்ப நம்மளுக்கு நம்பர்ஸ் கொஞ்சம் பெரிய பெரிய நம்பரா போகுதுனாலே கண்டிப்பா மல்டிபிளிகேஷன்ல தான் இருக்குங்கிறத கெஸ் பண்ணிடலாம். அதை வச்சுதான் நம்ம பேட்டர்ன் பார்க்கணும். நம்பர் கிட்ட கிட்ட இருந்துச்சுன்னா டிஃபரன்ஸ் இல்லைன்னா அடிஷனா இருக்கும். மேபி இப்படி ரொம்ப டிஸ்டன்ஸா போயிட்டு இருக்குன்னா அது கண்டிப்பா மல்டிபிளிகேஷன்ல தான் இருக்கும். அதை வச்சுதான் நம்ம இதை கெஸ் பண்ண முடியும். ஸோ into 3 minus 7 தான் இதோட பேட்டர்ன். உங்களுடைய ஃபைனல் ஆன்சர் 854 தான் இதுக்குடைய ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Three, two, one. So friends, இதுக்கான பேட்டர்ன் இதுதான். into 1 plus 1 into 2 plus 2 into 3 plus 3 into 4 plus 4 into 5 plus 5. So இதுல உங்களுடைய ஃபைனல் ஆன்சர் 685 தான் உங்களுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Three, two, one. So இதுக்கான பேட்டர்ன் -3 square plus 4 square minus 5 square plus 6 square minus 7 square. So minus plus அல்டர்னேட்டிவா வந்திருக்கு. ஸ்கொயர் நம்பரை மைனஸும் பிளஸும் அப்படி அல்டர்னேட்டிவா பண்ணிருக்காங்க. இதோட ஃபைனல் ஆன்சர் 9. நெக்ஸ்ட் கொஸ்டின். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Three, two, one. So friends, இதுக்கான பேட்டர்ன் -17 -19 -23 -29 -31. ஸோ நம்பர் கிட்ட கிட்ட இருக்கு அப்படின்னாலே நம்ம கெஸ் பண்ணிடலாம். டிஃப்ரெண்ட் இல்லைன்னா பிளஸ்ஸா தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதை வச்சுதான் இதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பிரைம் நம்பரோட டிஃபரன்ஸ் தான் இதோட பேட்டர்னா எடுத்துக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பிளட் ரிலேஷன் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் 1 minute நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். ஸோ அதுக்குள்ள உங்களால சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. அதுக்கப்புறமா நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் செய்வேன். அப்புறமா நம்ம கொஸ்டின் செக்ஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ பிளட் ரிலேஷன். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
2 1. So friends, கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் ஒருக்கா எக்ஸ்பிளைன் பண்றேன், கரெக்டான பாருங்க. சோ இதுல நம்ம அருண் அப்படிங்கறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அருண் இஸ் த சைல்ட் ஆஃப் ஷாஹி அண்ட் இலியானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இலியானா ஹூ இஸ் த கிராண்ட் மதர் ஆஃப் கியாரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இலியானா கண்டிப்பா ஃபீமேலா தான் இருக்கணும். இலியானா ஃபீமேலா இருந்தாங்கன்னா ஷாகிர் கண்டிப்பா மேலா தான் இருக்கணும். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல தெரியுது. அருண் வந்து அவங்களோட சைல்டுனா ஷாகிரும் இலியானாவும் மேரேஜ் பண்ணிருக்காங்க. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ரியா ஹூ இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் ஷாகிர்னு கொடுத்திருக்காங்க. சோ ரியாவும் இவங்களுடைய டாட்டர் தான். சோ ரியா வந்து ஒன்லி டாட்டர் அப்படின்னா அருண் வந்து கண்டிப்பா மேலா தான் இருக்க முடியும். ஒரே ஒரு பொண்ணுதான், மீதி யாரா இருந்தாலுமே அது ஜென்னா தான் இருக்க முடியும். அடுத்த பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லைனே பாத்தீங்கன்னா, சுஷாந்த் சேஸ் தட் மனு இஸ் த டாட்டர் ஆஃப் மை சிஸ்டர் ரியா. சோ ரியா வந்து சுஷாந்துக்கும் சிஸ்டர். அப்ப ஷாகிருக்கு இன்னொரு சன் இருக்காங்க, சுஷாந்த். சோ இவரும் பிரதரா தான் கண்டிப்பாக இருக்க முடியும். அடுத்த பாத்தீங்கன்னா, மனு இஸ் த டாட்டர் ஆஃப் மை சிஸ்டர் ரியா. சோ ரியாவுக்கு ஒரு டாட்டர் இருக்காங்க, அவங்க தான் யாருன்னா மனு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ டாட்டர்ங்கும் போது மைனஸ் போட்டுக்கலாம். அடுத்ததா ரோமா இஸ் த மதர் ஆஃப் த்ரிஷா ஹூ இஸ் த ஒன்லி சிஸ்டர் ஆஃப் கியாரா. சோ அப்ப இந்த கியாரா யாருன்னு பாத்தீங்கன்னா, ஹூ இஸ் த கியாராவோட கிராண்ட் மதர் தான் இலியானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒண்ணுல இவங்க 3 பேரோட ஏதோ ஒரு பிள்ளை தான் இந்த கியாரா அப்படின்னு தெரியுது. ஆனா அருண் இஸ் அன்மேரிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ கண்டிப்பா அருணுக்கு பிள்ளையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ரோமா இஸ் த மதர் ஆஃப் ட்ரிஷா. ட்ரிஷாவும் கியாராவும் சிஸ்டர்ஸ்னு நம்மளுக்கு தெரியுது. ரோமா தான் அவங்களுக்கு அம்மான்னு தெரியுது. அப்ப கண்டிப்பா ரியா வந்து இவங்களோட அம்மாவா இருக்க முடியாது அப்படின்னா சுஷாந்தோட ஒய்ஃப் தான் ரோமா. இவங்களோட டாட்டர் தான் ட்ரிஷா. ட்ரிஷா வந்து கியாராவோட சிஸ்டர். சோ இதுல பாத்தீங்கன்னா கியாராவோட ஜெண்டர் தெரியாது, அவங்க ஃபீமேலா மேலான்னு தெரியாது. ட்ரிஷா தான் ஒன்லி சிஸ்டர் ஆஃப் கியாரா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ ட்ரிஷாவோட ஜெண்டர் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும், கியாராவோட ஜெண்டர் தெரியாது. ரோமா வந்து ஃபீமேல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சோ இதுல கியாராவோட ஜெண்டர் மட்டும் நமக்கு தெரியாது அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. சோ இதான் ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு. ஹவ் இஸ் அருண் ரிலேட்டட் டு கியாரா. அருண் வந்து கியாராவுக்கு யாரு? கியாராவோட அப்பாவோட பிரதர் தான் அருண். சோ அப்படின்னு பார்த்தோம்னா பெட்டர்னல் அங்கிள் தான் கியாராவுக்கு அருண். அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஹவ் இஸ் கியாரா ரிலேட்டட் டு ஷாகிர். கியாரா ஷாகிருக்கு யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ ஷாகிரோட ஜெண்டர் தெரியாது. சோ மேபி கிராண்ட் டாட்டராவும் இருக்கலாம், கிராண்ட் சன்னாவும் இருக்கலாம். சோ ரெண்டுமே பாசிபிள் இருக்கு. அடுத்ததா ஹவ் இஸ் ரியா ரிலேட்டட் டு த்ரிஷா. ரியா வந்து த்ரிஷாக்கு யாருன்னு கேக்குறாங்க. சோ த்ரிஷாவோட அப்பாவோட சிஸ்டர் தான் ரியா. சோ ரியா வந்து த்ரிஷாவுக்கு பெட்டர்னல் ஆன்டா தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட், ஹவ் இஸ் த்ரிஷா ரிலேட்டட் டு அருண். த்ரிஷா வந்து அருணுக்கு யாருன்னு கேக்குறாங்க. சோ அருணோட பிரதரோட பொண்ணுதான் த்ரிஷா. அப்ப கண்டிப்பா அருணுக்கு த்ரிஷா வந்து நீஸா தான் இருப்பாங்க. If Mickey is a spouse of Ria, how is Roma related to Mickey? So ரியாவோட ஸ்பௌஸ் யாரையுமே நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுக்கல. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, மிக்கி வந்து ரியாவோட ஹஸ்பண்டா இருந்தா ரோமா வந்து மிக்கிக்கு யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ ரியாவோட ஹஸ்பண்ட் மிக்கியா இருந்துச்சுன்னா ரோமா வந்து மிக்கிக்கு சிஸ்டர் இன் லாவா இருப்பாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த செஷன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.